ஆல்மோஸ்ட் நெறைய பேரு இப்போ கிரெடிட் கார்டு யூசேஜ்க்குள்ள வந்துட்டோம். கிரெடிட் கார்ட்னா என்ன? கிரெடிட் கார்ட் எப்படி வொர்க் ஆகுது? கிரெடிட் கார்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட்டான டேட்ஸ் எல்லாம் என்ன? கிரெடிட் கார்ட் வைஸா யூஸ் பண்ணோம்னா, தேவையில்லாத சார்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம்? அதே மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ்ல என்ன மாரியான சார்ஜஸ் எல்லாமே வந்து போடுறாங்க? கிரெடிட் கார்டினுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எப்படி வைஸா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, கம்ப்ளீட்டா கிரெடிட் கார்டினுடைய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போது. இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்ட்னா என்னன்னு புரிஞ்சுப்போம். கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு கடன் அட்டை. இப்போ நம்ம கிட்ட வந்து கேஷ் இல்லைன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம கேஷ் வாங்கிட்டு நம்ம கிட்ட இருக்கும்போது கொடுத்துருவோம்ல. அதே மாதிரி தான் இந்த கார்டுல நம்மளால வந்து கடன் வாங்கிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ் வேணும்னால கேஷ் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட எமர்ஜென்சி கேஷ் இல்லை அப்படின்னும் போது நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட வாங்காம நம்மளோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான விஷயத்த நம்ம பர்ச்சேஸோ இல்ல கேஷ் வித்ட்ராவலோ இதை பண்றது மூலியமா நம்மளுக்கு தேவையானப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் குறிப்பிட்ட டேட்ல நம்ம வந்து பே பண்றது தான் இந்த கிரெடிட் கார்டு. ஸோ இப்போ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துடலாம். எல்லாருக்குமே பேங்க்ஸ் வந்து கிரெடிட் கார்டு கொடுப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. ஸோ அவங்க வந்து ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. ரெகுலரா உங்களோட அக்கௌண்ட்ல கேஷ் ஃப்ளோ இருந்துட்டே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்றேன்னு சொல்லிட்டு பேங்க்ஸ் மூலியமா உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறதா இருக்கட்டும் இல்ல கால்ஸ் பண்றதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு நடந்துட்டே இருக்கும். உங்களுக்கு கிரெடிட் கார்டு தேவை அவசியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம். ஸோ உங்களோட இன்கம் பொறுத்து உங்களோட அக்கௌண்ட்ல மந்த்லியோ இல்ல இயர்லிக்கு எவ்வளோ கேஷ் ஃப்ளோலாம் ப்ராப்பரா எப்படி நடக்குதுன்றத கால்குலேட் பண்ணி அவங்க வந்து ஒரு லிமிட்டை செட் பண்ணி உங்களுக்கு ஒரு கார்டா கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 1 lakh லிமிட்ல ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்கன்னா இந்த 1 lakh உள்ள உங்களுக்கு தேவையான அப்போல்லாம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிரெடிட் கார்டு வாங்கின உடனே வந்து 10,000க்கு செலவு பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்த மாசம் என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட டேட்ல வந்து பில்லிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அந்த டேட்ல கரெக்டா நீங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவு பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பில் அந்த பில்லிங் டேட் அப்போ ஜென்ரேட் ஆயிடும். இப்படி ஜென்ரேட் ஆகுற அந்த டேட்ல நீங்க வந்து பே பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட பே பண்ணலாம். எக்ஸ்டெண்ட்னா அது வந்து உங்களுக்கு பில்லிங் டேட் வந்ததுல இருந்து ஒரு 10 days ஆச்சும் உங்களுக்கு வந்து ஒரு கிரேஸ் பீரியட் மாதிரி உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. இந்த டைமை வந்து டியூ டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்குள்ள நீங்க வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்க பே பண்ண அந்த அமௌண்ட் வந்து திருப்பி உங்களோட அந்த கார்டில் வந்து சேர்ந்துரும். கிரெடிட் கார்டில் நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டிய சில டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் பில்லிங் டேட், டியூ டேட், மினிமம் டியூ, கிரேஸ் பீரியட். ஸோ இந்த நாலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியதுக்கு அவசியம். ஃபர்ஸ்ட் பில்லிங் டேட்னா என்னன்னு பார்த்துடலாம். ஒவ்வொரு மாசமும் ஒரு பர்டிகுலர் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த டேட் அப்போ உங்களுக்கு வந்து பில் ஜென்ரேட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்த் எடுத்துக்கலாம். இப்போ ஜான்வரி எடுத்துக்கலாம். ஜான்வரி மாசம் வந்து கரெக்டா உங்களுக்கு வந்து நீங்க ஜான்வரி 1ல இருந்து ஜான்வரி 9th வரைக்கும் எவ்வளோ நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான பில் வந்து 10th அன்னைக்கு ஜென்ரேட் ஆயிடும். அந்த 10th அன்னைக்கு நீங்க வந்து அமௌண்ட்டை பே பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி டியூ டேட்னு சொல்லிட்டு ஒரு 10 daysக்கு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. சப்போஸ் அந்த டியூ டேட்டை தாண்டி ஒரு நாள் தாண்டினாலுமே நீங்க வந்து 3% 5% 8% எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு பேங்க்கும் வந்து அந்த பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணி தான் ஆகணும் இன்ட்ரெஸ்டா. ஸோ இதே நீங்க வந்து என்னால அந்த மந்த் வந்து பே பண்ணவே முடியல அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மினிமம் டியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. மினிமம் டியூங்கிறது நீங்க பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்ல இருந்து நீங்க ஒரு 10,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதுல வந்து ஒரு 10% ஆச்சும் நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன்டேஜும் வந்து ஒவ்வொரு பேங்க் ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் ஆச்சும் நீங்க மினிமமா பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மினிமம் டியூன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த மினிமம் அமௌண்ட் ஆச்சும் நீங்க பே பண்ணணும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்க பே பண்ணும்போது அந்த மினிமம் டியூ நீங்க எப்பெல்லாம் பே பண்றீங்களோ அப்பெல்லாம் இன்னும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் போடுவாங்க. இதனால தான் கிரெடிட் கார்டை வந்து வைஸா யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணலாம்னா உங்களோட பில்லிங் டேட் வந்து 10th அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 10 days வந்து உங்களுக்கு டியூ டேட்டும் இருக்கு. ஸோ இதனால நீங்க வந்து 1ல இருந்து 10க்குள்ள நீங்க வந்து
ஸ்பெண்ட் பண்ணாம 10th அப்புறம் அப்போ ஒரு 20 டேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த மாசத்துல 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10 டேஸ் இருக்கு. 20 + 10 30 டேஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு டியூ டேட்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு 10 டேஸ் இருக்கு. ஸோ டோட்டலா உங்களுக்கு 40 டேஸ் இருக்கும். நீங்க ஏதாவது ரொம்ப அதிகமா இப்போ 1 லேக்குமே நான் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ண போறேன். 1 லேக்குமே எனக்கு வந்து கொஞ்சம் செலவு இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கும்போது, அத வந்து வைஸா இந்த மாரியான டைம்ல நீங்க யூஸ் பண்ணுங்க. அந்த பில்லிங் டேட்க்கு அடுத்த நாள்ல இருந்து நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு அடுத்த பில்லிங் டேட், டியூ டேட்க்கு 40 டேஸ் உங்களுக்கு டைம் பீரியட் இருக்கு. அந்த டைம் பீரியட் கேப்ல நீங்க கேஷ் வந்து சேர்த்து திருப்பி நீங்க வந்து ரீபேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்படி நீங்க கிரெடிட் கார்டை வைஸா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா அமையும். சப்போஸ் உங்களுக்கு அந்த பில்லிங் டேட் 10ஆம் தேதி இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. எனக்கு வந்து 12th இல்ல 15th தான் சேலரியே போடுவாங்க. அப்பதான் என் கையில கேஷ் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பேங்க் அப்ரோச் பண்ணி கண்டிப்பா அதுக்கான ஃபெசிலிட்டியும் வந்து அவங்க பார்த்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை வந்து தேவையான லிமிட்குள்ள நீங்க பண்ணும்போது கிரெடிட் கார்டை வைஸா யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டில் என்ன மாதிரியான சார்ஜஸ் எல்லாம் போடுவாங்கன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஃபீ. நீங்க வந்து கிரெடிட் கார்டு ஓன் பண்ணிட்டீங்கனாலே வருஷத்துக்கு ஆனுவல் ஃபீன்னு சொல்லிட்டு பிளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜுக்கு உங்ககிட்ட இருந்து கேஷ் பிடிப்பாங்க. நீங்க பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நிறைய பேங்க்ஸ் வந்து இந்த ஆனுவல் ஃபீ சார்ஜஸ் வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா உங்களோட பேங்க்லயும் அதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஆனுவல் ஃபீ உண்டா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்க வந்து கிரெடிட் கார்டை வாங்குங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ்ன்னு ஒன்று போடுவாங்க. இது வந்து உங்களோட டியூ டேட்டை தாண்டி நீங்க உங்களோட அமௌண்ட்டை நீங்க ரீபே பண்ணும்போது கண்டிப்பா இந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் நீங்க பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை தவிர்க்கணும்னா டியூ டேட்குள்ள இல்ல பில்லிங் டேட் அன்னைக்கே கூட நீங்க வந்து பே பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லேட் பேமெண்ட் ஃபீ. அந்த டியூ டேட்டையும் தாண்டி அந்த மினிமம் டியூ நீங்க வந்து பே பண்ணுவீங்க தெரியுமா? என்கிட்ட அந்த மாசம் காசே இல்லை, என்னால கட்டவே முடியாது அப்படின்னு இருக்கும்போது மினிமமா ஒரு 10% ஆச்சும் பே பண்ணுங்க, 20% ஆச்சும் பே பண்ணுங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்ல இருந்து, நீங்க யூஸ் பண்ண அமௌண்ட்ல இருந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் நீங்க எப்பெல்லாம் பே பண்றீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லேட் பேமெண்ட் ஃபீன்னு ஒன்று போடுவாங்க. இந்த லேட் பேமெண்ட் ஃபீ வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் நீங்க தவிர்க்கணும்னா டைம்க்கு நீங்க வந்து பே பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. இப்படி யூஸ் பண்ணும்போது கிரெடிட் கார்டு நம்மளுக்கு வந்து ஒரு வரமா தெரியும். நம்மளுக்கு தேவையானப்போ யூஸ் பண்ணிட்டு உடனே அதை நம்ம திருப்பி பே பண்ணிடுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து கேஷா வித்ட்ராவல் பண்றதுக்கான சார்ஜஸ் போடுவாங்க. கிரெடிட் கார்டில் கேஷா வித்ட்ராவல் பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணலாம். பட் அதுக்கான சார்ஜஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்க வந்து மோஸ்டா கிரெடிட் கார்டை வந்து கேஷ் வித்ட்ராவல் பண்றதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்க பர்ச்சேசிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ரொம்பவே வைஸா இருக்கும். ஸோ நீங்க வித்ட்ராவல் பண்ணீங்கன்னா நீங்க அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது திருப்பி உங்களுக்கு தான் வந்து பர்டனா போகும். நெக்ஸ்ட் ஓவர் த லிமிட் ஃபீன்னு ஒன்று போடுவாங்க. இப்போ உங்களோட கார்டு வந்து 1 லேக் தான், அதை தாண்டி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு தாண்டி நீங்க வந்து அமௌண்ட்டை யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த லிமிட்டை நீங்க தாண்டி யூஸ் பண்ணதுக்கும் சார்ஜஸ் வந்து போடுவாங்க. இந்த எல்லா சார்ஜஸுமே ஒவ்வொரு பேங்க்கும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்க வந்து எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்னுடைய வெப்சைட்ல இல்ல உங்களோட ஆப்லயே வந்து போயிட்டு எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் கிரெடிட் கார்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பர்சன்டேஜையும் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கிரெடிட் கார்டை வந்து வாங்குறது ஒரு வயசான டிசிஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்த்து ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து கிரெடிட் கார்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கிரெடிட் கார்டில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சினோட கிரெடிட் கார்டு நம்ம ஓன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபோன் வாங்க போறேன் ஆன்லைன்ல அப்படின்னா நீங்க ஃபோன் வாங்கும் போது ஹெச்டிஎஃப்சி கார்டு வச்சு யூஸ் பண்ணி வாங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு 5% 10% டிஸ்கவுண்ட் இருக்கு, இல்ல கூப்பன் கார்டு இருக்கு, இந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் இருந்துச்சுன்னா நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ கிரெடிட் கார்டுனா என்ன, கிரெடிட் கார்டு எப்படி ஒர்க் ஆகுது, கிரெடிட் கார்டு வைஸா எப்படி யூஸ் பண்ணலாம், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் என்ன, சார்ஜஸ்லாம் என்ன, கிரெடிட் கார்டுனுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தாச்சு. எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு கிரெடிட் கார்டு எவ்வளோ முக்கியம், உங்களுக்கு கிரெடிட் கார்டு உண்மையாலுமே முக்கியம் எனக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்க கிரெடிட் கார்டு வாங்குங்க. எல்லாருமே கிரெடிட் கார்டு வச்சிருக்காங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண போறேன் எனக்கும் கிரெடிட் கார்டு வேணும்னு சொல்லிட்டு தெரியாம யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய சார்ஜஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட குவரிஸை வந்து போடுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். Until then it's bye from Jamila Fatima. Take care. Bye.